அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண பதிவில் தீர்க்காயுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? பொதுவாக ஆயுளை 3 வகையாக பிரிக்கலாம்: அற்பாயுள், மத்திமாயுள், தீர்க்காயுள். தீர்க்காயுள் என்பது அந்த காலத்திலே 120 வருடங்கள், அதாவது பராசர மகரிஷி அதுக்காகத்தான் 120 வருடங்கள் தசாபுத்தியை அமைத்தார் என்பதை நாம் அறிவோம். தீர்க்காயுள் ஜாதகங்கள் அந்த காலத்தில் இருந்தது, அதாவது 120 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஜோதிடமே காலத்திற்கேற்ப பலன் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைய உலகில் அதாவது ஆவரேஜ் வயசு பார்த்திங்கன்னா 60 வயசு தான். எனவே தீர்க்காயுடைய ஜாதகங்கள் 80-90 வயது வந்தாலே அவர் தீர்க்காயுடைய ஆயுடையவராக இருப்பார். 20 வயசுக்குள்ளே போகிறவர், 20-30 வயசுக்குள்ளே போகிற அற்பாயுளாகவும், 50-60 வயசுக்குள்ளே இருக்கிறவர் மத்தியமால் ஆயுளாகவும், 70 வயசு 80 வயசு தாண்டி இருப்பவர்கள் தீர்க்காயுடையவராகவும் கருதப்படுவார்கள். இந்த அமைப்பில் தீர்க்காயுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு உதாரண வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 3/5/1937 12:12 PM அளவில் பிறந்திருக்கார். கடக லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு, 7ஆம் வீட்டில் சந்திரன் குரு, 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சனி, 10ஆம் வீட்டில் சூரியன், 11ஆம் வீட்டில் புதன் கேது. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு கேந்திரங்களை பற்றி லக்னத்திற்கு கேந்திரங்களிலும் இருக்கிறார்கள். இது ஒன்று தான். இப்போ இந்த ஜாதகரை நன்றாக வாழ்ந்தவர் தான். ஏனென்றால் லக்னத்தை குரு பார்க்க லக்னாதிபதி வீடு கொடுத்த குருவும் சனியும் பரிவர்த்தனையாக இருப்பதால் இந்த ஜாதகம் உண்மையிலே அடிப்படையிலேயே ஒரு நல்ல வலுவான ஜாதகம் தான். அதாவது ஒரு ஜாதகத்தில் தீர்க்காயுளாக வர வேண்டும் என்றால் லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற வேண்டும். அடுத்ததாக ஆயுள்காரகன் சனி வலுப்பெற வேண்டும். அடுத்ததாக அட்டமாதிபதியும் அட்டமஸ்தானமும் வலுவாக இருக்க வேண்டும். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியின் ஆயுள்காரகன், அட்டமாதிபதி, ஆயுள்காரகன், திட்ட கேந்திரம், திரிகோண மேலிட, தொட்ட லக்னாதிபதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள் அப்படிங்கிற ஒரு செயல் வரும். அதாவது லக்னாதிபதி இங்கே லக்னாதிபதி குருவுடன் இணைந்து லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். அட்டமாதிபதியான சனி பகவான் குருவுடன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். அவரே ஆயுள்காரகனமாகி சுக்கிரனுடன் இணைந்து பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். லக்னத்தை குரு பார்க்கிறார். லக்னாதிபதி சூரிய கேந்திரத்தில் இருக்கும் சந்திரனாக இருக்கிறார். எனவே லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிறார், ஆயுள்காரகன் சனியும் வலுவாக இருக்கிறார், அட்டமாதிபதியும் வலுவாக இருக்கிறார். லக்னத்தை எந்த விதமான பாவகிரகமும் பார்க்கவில்லை. மேலும் மாரக பாதக கேந்திர அதிபதிகள் தசை இதுவரை இந்த ஜாதகருக்கு நடைபெறவில்லை. இந்த ஜாதகம் பிறந்து பார்த்தீங்கன்னா சந்திர தசை உடல் நன்றாக இருக்கும். செவ்வாய் திசை உனக்கு எழுத செஞ்சிருக்கார். ராகு திசை, அதாவது செவ்வாயின் வீட்டில் இருந்தாலும் வீடு கொடுத்து செவ்வாயின் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்திருந்தாலும் 20 டிகிரி வித்தியாசம் இருக்குது. இங்கே ராஜயோகாதிபதி இணையும் ராகு இருக்கிறார். ராகுக்கு சனியின் பார்வை இல்லை. அடுத்தது ராகு திசை, அடுத்தது குரு திசை, பரிவர்த்தனையான குரு திசை. 9ஆம் வீட்டோட பரிவர்த்தனை ஆகிறார். அவர் 6ஆம் வீட்டோட பரிவர்த்தனை ஆகவில்லை, 9ஆம் வீட்டோடு பரிவர்த்தனை ஆகிறார். அடுத்தது சனி திசை, அதாவது சுபத்துவம் அடைந்த சனி திசை, அட்டமாதிபதி திசை. அவர் 7ஆம் வீட்டோடு பரிவர்த்தனை ஆகிறார். அடுத்தது புதன் திசை, குரு பார்த்த புதன். அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவராக இருந்தாலும் கடக லக்னத்திற்கு 3/12 குடையவராக இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். 12ஆம் வீட்டிற்கு 12 மறைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அடுத்து குருவின் பார்வையில் இருக்கிற கேது திசை, சுக்கிரன் வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது அந்த கேதுவும் நல்ல பலன்களை சாதகருக்கு செஞ்சிருக்கும். இங்கே செவ்வாயுடைய பார்வை கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் பெரிய கெடுதல்களை செய்யாது. ஏனென்றால் லக்னத்துக்கு அவர் ராஜயோகாதிபதியாக வருகிறார் என்ற அமைப்பில். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கேது திசை முடிஞ்சு இப்போ சுக்கிர திசை ஆரம்பித்து, சுக்கிர திசை ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதகத்துக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள். இந்த சுக்கிரன் இந்த ஜாதகருக்கு மாரகம் செய்வார். என்னென்று கேட்டால் சுக்கிரன் மாரக கேந்திர அதிபதி சனியுடன் இணைந்து பாபத்துவ நிலையில் இருக்கிறார். எனவே இவர் சுக்கிர திசையை இந்த ஜாதகருக்கு மாரகம் நிகழும். இந்த ஜாதகருக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 வயசு வாழ்ந்து விட்டார். ஒரு நிறைவாழ்வு வாழ்ந்து விட்டார். இதால் அடுத்ததாக நிறைவாழ்வு வாழும்போது அடுத்தது கேந்திர மாரக பாதக அதிபதிகள் திசை வரும்போது அந்த ஜாதகருக்கு மாரகம் நடக்கும். இங்கே சுக்கிரன் சனியுடன் இணைந்த 9ஆம் வீட்டில் பாதகாதிபதி ஆக இருந்தாலும் பாதகஸ்தானத்தோடு தொடர்பில்லை. ஆனால் மாரகாதிபதி என்ற ஒரு அமைப்பையும் சுக்கிரன் பெறுகிறார். கேந்திராதிபதி பாதகாதிபதி என்ற அமைப்பையும் பெறுகிறார். மாரகாதிபதி அவர் சிம்ம லக்னம் தான் மாரகாதிபதி. இந்த அமைப்பில் சுக்கிரன் அவயோகரான சுக்கிரன் இந்த கடக லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வருவதால் சுக்கிரன் திசை இந்த ஜாதகருக்கு மாரக திசையாக அமையும். எனவே ஒரு தீர்க்காயுளாக வர வேண்டும் என்றால்
லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, ஆயுள்காரகன், அட்டமஸ்தானம், லக்னம் எல்லாமே வலுப்பெற வேண்டும். ஒன்று குறைந்தாலும் 20 வருடங்கள் குறையும். ஒரு பாவகம், பாவகாதிபதி, காரகம், ஆதிபத்திய கிரகம் அது என்பதை போல லக்னாதிபதி, லக்னம், அட்டமாதிபதி, அட்டமஸ்தானம், ஆயுள்காரகன், சனி இவை எல்லாமே நன்றாக இருக்கும் நிலையில் ஒரு ஜாதகர் தீர்க்காய் வாழ்வார். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்ன காரகனான சூரியனும் உச்சமாகி திக்பலமாகி ஒரு மிக வலுவான நிலையில் இருக்கிறார். வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். சூரியன் திரிகோணத்தில் தான் உச்சமாகக்கூடாது, கேந்திரத்தில் உச்சமாக அப்படி ஒன்றும் கெடுதலான நிலை அல்ல. எனவே ஒரு உன்னத ஜாதகம், அதாவது நிறைவாக வாழ்ந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்த ஒரு உன்னத ஜாதகம். இறப்பு என்பது ஒருவருக்கு வந்தே தீரும், அதை மாற்ற முடியாது. எனவே இந்த சுக்கிரதசை இந்த ஜாதகருக்கு அந்திமக்கலமாக இருந்தாலும் ஓரளவு 90 வயது கடந்து வாழ்கின்ற அமைப்பு இந்த ஜாதகத்திற்கு இருக்கிறது. எனவே இந்த ஜாதகம் தீர்க்காயுடன் ஜாதகம் என்பதை நாம் இந்த ஜாதகத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். லக்னத்தை பாவர்கள் பார்த்தாலோ அல்லது அஷ்டமாதிபதி கெட்டிருந்தாலோ ஆயுள்காரன் சனி கெட்டிருந்தாலோ ஆயுள் குறையும். இது எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் எல்லாமே நன்றாக இருப்பதால் இந்த ஜாதகம் நிறைவாக வாழ்கின்ற ஒரு ஜாதகமாக நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.